ரொம்ப பைத்தியமாயிட்டாளா? ஏன் டாக்டர் டிலே பண்றீங்க? இத பாருங்க, அதிகமா ஷாக் கொடுத்தா பிரியங்காவோட மூளை நரம்பு வெடிச்சிரும். ஏன் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்னது, செத்துருவாளா? அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற யாராவது செத்துருக்காங்களா? நானும் அப்படி யாரையும் நாங்க சாக விட மாட்டோம். ஆனா 1-2 பேஷண்ட் பைத்தியம் முத்தி போய் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. எக்ஸலென்ட். அப்ப பிரியங்கா கூட தற்கொலை பண்ணிக்கலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? நாமளா கொல்லுவோம்? தற்கொலைன்னு சொல்லுவோம். டாக்டர், பிரியங்காவை காணோம். என்னது, காணுமா? என்ன அந்த பக்கம் பாத்தீங்களா? ஷிட். வெள்ளசாமி, ஒரு பைத்தியம் தப்பிச்சிருச்சியா? அப்படியா? இந்த பக்கம் வரலையே. சரி, அப்ப அந்த பக்கம் தான் போயிருக்கணும். வாயா போய் பாப்போம். சரிவா. அல்பர்ட், புடிங்கடா. சீக்கிரம் வாடா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அந்த பொண்ணு ஒழுங்கா விட்டுட்டு போ. ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுட்டு வேலையை பார்த்துட்டு போ. டேய், அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. மாதிரி இருக்கு. என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. உங்களுக்கு ஆட்சி படம் இல்லைன்னா நீங்க வந்து இருந்துட்டு போலாம். டீ சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் ஆட்டோ கூட்டிட்டு வருவான். உங்களை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருவான். வக்கீலா? எப்போ ஒரு காலத்துல. ஆமா, அந்த பசங்க உங்களை துரத்திட்டு வந்தாங்க. நீங்க யாரு? என் பேர் பிரியங்கா. நீங்க கேட்கிற இந்த நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் நம்ம படிக்கிற கதை புத்தகத்துலதான் கிடைக்கும். நடைமுறை வாழ்க்கையில கிடைக்காது பிரியங்கா. அப்ப கோர்ட் எதுக்கு இருக்கு? கோர்ட்டா? அதான் நீங்களே பாத்தீங்களே, சட்டம் தன்னோட சட்டையை கழட்டி வச்சு ரொம்ப நாளாச்சு. பீனல் கோடுங்கிறது பணக்காரன் போடுற பைனல் கோடா மாறிடுச்சு. அதை தாண்ட முடியாம நீதி அங்கேயே தடுமாறி நிக்குது. அப்போ உண்மைங்கிறது வெறும் வார்த்தை தானா? சுய கவர்னம், உண்மை, இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்றவங்களுக்கு கடைசியில வேதனை மட்டும் தான் மிச்சம். பிரியங்கா, என் மனைவி பேர் பாக்கியா. அவன் எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமா நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவளும் உன்ன மாதிரி லட்சியவாதி தான். அவளோட கனவே என்னைக்காவது ஒரு நாள் என்ன பெரிய பேரிஸ்டரா பார்க்கணுங்கிறது தான். முதல்ல அன்னைக்கு நீதிக்காகவும் நியாயத்துக்காகவும் மட்டுமே வாதாடணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டவ. ஒரு நாள் நிறை மாத கர்ப்பிணியான என் பாக்கியா ரோடோரத்துல காய்கறி வாங்கிட்டு இருந்தா. பிறகு பிற குழந்தை அழகா இருக்கணுங்கிற ஆசையில நான் அவளுக்காக பக்கத்து கடையில போய் குங்குமப்பூ வாங்கிட்டு திரும்பி வரும்போது
ஒரு குடிகாரன் என் கண்ணு எதிரிலே என் பாக்கியம் மேல காரை ஏத்தி கொண்டுட்டு ஓடிட்டான். அப்பவும் இதே கோர்ட், இதே சட்டம், இதே வக்கீல் ருத்ரையா ஆயிரக்கணக்கான ரூபாய்ங்க சாட்சிகள் எல்லாம் அடிமையாக்கிடுச்சு. ஏலத்துல 3 முறை கூவி விக்கிற மாதிரி மீதியை 3 முறை கூவி வித்துட்டாங்க. நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்து எனக்கு என்ன கிடைச்சது? வாய்தா 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 வாய்தான்னு கடைசியில கேஸே நம்ம பண்ணித்தாங்க. பாவம். விதி உங்க விஷயத்துல ரொம்ப கொடூரமா தான் விளையாடி இருக்க. அதுக்காக நீங்களே இப்படி வெறுத்து போய் உட்காந்துட்டா என்ன மாதிரி அனாதைகளுக்காக யார் போராடுவாங்க? சட்டத்தை முதுகுல சுமக்கிறோங்கிற நினைப்புலதான் கருப்பு கோட்டை முதுகுல சுமந்து அந்த சட்டமே சாக்கடை ஆனதுக்கு அப்புறம் கருப்பு கவுனை போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நான் கோர்ட்டுக்கு போறதை விட்டுட்டேன் பிரியங்கா. எனக்காகவும் இல்ல அந்த கங்காக்காகவும் உங்களை கோர்ட்டு வாசப்படி மிதிக்க சொல்ல. உங்க மனைவி, உங்க பாக்கியா. என் பாக்கியா பத்தி பேசாத. இந்த ஊரு, உலகம், ஜாதி, ஜனங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்கு அவசரத்து போடுவேன். அப்போ ஒரு பொண்ணு, அவ வாழ்க்கை, அவளோட மானம், இதுக்கெல்லாம் நீங்க மதிப்பு கொடுக்க போறது இல்ல. இல்ல இல்ல, மதிப்பு கொடுக்க போறது இல்ல. யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துன நீங்க ஒரு மனுஷன் நினைச்சு பேசிட்டேன். உங்க நல்லா குடிங்க. வேலை மதிக்க முடியாத உங்க மூளைய நீங்க குடிக்கிற அந்த விஸ்கி பாட்டில் அடிச்சு வைங்க. உங்க பாக்கியோட ஆத்ம சாத்தியோட. பிரியங்கா, இருட்டறையில ஒரு குருட்டு பிச்சைக்காரன் கருப்பு புனைய தேடுற மாதிரி நீதி நான் என்னன்னே தெரியாத அந்த கோர்ட்ல நியாயம் கேட்டு நான் வாதாட போறது இல்ல. உங்களுக்கு ஆட்டோ வந்துருச்சு, நீங்க போலாம். அர்ஜுன், நான் வெள்ளக்கொடியோட வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் சண்டை போறதை விட்டுட்டு சமாதானமா பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எந்த கேஸும் தோற்றதும் இல்லை, தோக்கவும் மாட்டேன். நீ எப்பவும் குழந்தைங்க பட்ட விட்டு அந்த கரண்ட் கம்பியில மாட்டி இருக்கிறது பாத்துருக்கியா? என்ன பட்டம் கண்ணாபின்னாலும் சுத்திட்டாலும் பசங்க அதை எப்படியாவது விடுவிச்சிருவாங்க. ஆனா பிரியங்காவை கோர்ட்ல ஏத்துனது மூலமா நீ ஹை வோல்டேஜ் கரண்ட் கம்பியில கைய வச்சிருக்க. அதுல வர மின்சாரம் தாக்குச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னால உன் தலைய வெடுக்கு வெடுக்குன்னு வெட்ட முடியாது. சபாஷ், திருமுழுக்க எரிஞ்சு போச்சு, ஆனா தீபம் மட்டும் அணையல. ஸ்ரீராம் உனக்கு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர தயாரா இருக்காரு. இந்த தொகை அந்த பொண்ணோட கற்பனையோட பெருசுல தோக்க போற கேஸுக்கு இதை விட அதிகமான பீஸ் உனக்கு கிடைக்க போறதில்லை. ரொம்ப முன்னேறிட்டீங்க சுப்ரியா. சட்டத்துக்கு வேலை பேசுற புரோக்கர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப கொஞ்சம் இறங்கி தன்மானத்தையே வேலை பேசுற வேலைக்கு வந்துட்டீங்க. இதுக்கு பேர் தான் மாமா வேலைன்னு சொல்லுவாங்க. அர்ஜுன், சத்தம் போடாத. கேஸ் எங்கேயே முடிக்கிறேன். கோர்ட் வேணாம், ஜட்ஜி வேணாம், வாய்தா வேணாம். தீர்ப்பு இப்பவே இங்கேயே செட்டில் பண்ணலாமா? உங்க வந்திருக்காங்களே குழந்தை பசங்க, அவங்க கிட்ட சொல்லு இந்த மாதிரி விளையாட்டு சாமான்லாம் பஜார்ல கிடைக்கும். ஆனா தில் இருக்கே, தில்லு அது எந்த பஜார்லயும் கிடைக்காது. அந்த தில்லோட ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்க, உங்க முகம் எல்லாம் முதுகு பக்கம் திரும்பிடும். ஜாக்கு, இதுக்கெல்லாம் நாளைக்கு கோர்ட்ல பதில் சொல்றேன். அதுக்காக தான் நான் உன்னை இப்ப விடுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது புரிச்சுத்தனம் பண்ணு, அங்கேயே அடிப்பேன். ஜட்ஜி ஆடுறன்னு கத்திட்டு இருப்பாரு, நீ அடி வாங்கிட்டே இருப்ப. அது
கொடுத்த வாய்தா முடிய போகுது. இது வரைக்கும் பிரியங்கா மட்டும்தான் நமக்கு எதிரியா இருந்தா. இப்போ இத்தனை வருஷமா இருட்டறையில் அடைஞ்சு கிடந்த அர்ஜுனும் வெளிச்சத்துக்கு வந்துட்டான். நாளைக்கு கோர்ட்ல பிரியங்கா ஆஜராக போறா. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம எப்படி கங்காவை கொலை செஞ்சோமோ அதே மாதிரி அர்ஜுனனையும் தீர்த்து கட்டணும். வேணு பிரியங்கா அவன் வீட்டுல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாளை காலையில கோர்ட் பின்புறமா அவங்களை பத்திரமா கொண்டுட்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க. ஜாக்கிரதை. ஏன் இந்த லெட்டர் டிஸ்பேச் பண்ணல? உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஏன் இந்த லெட்டர் டிஸ்பேச் பண்ணல? எல்லாரும் பொய் சொல்லி தப்பிக்கலாம் பாக்குறீங்களா? நீங்க உங்க சீட்டு போங்க சார். ஒருத்தர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. எல்லாரும் பொய் சொல்லிட்டு இருக்கோம். தேவைப்படும் போது சில சமயங்கள உண்மையை மறைச்சிட்டு போய் சொல்லித்தான் பார்க்கணும். என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஐ ஹோப் everything is all right with Priyanka. Come on, Shekhar. Control yourself.